எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பராசக்தி மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சுதா கோங்கரா மேம் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்துல யார் யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, அதுக்கடுத்து நம்மளுடைய ஸ்ரீலீலா ஹீரோயினியா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. சரி, படத்தோட என்ன கான்செப்ட்னு பாத்திரலாம். படத்தினுடைய ஸ்டார்டிங்ல சிவகார்த்திகேயன் ஒரு ட்ரெயின் ஒர்க்கரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தம்பி தான் நம்மளுடைய அதர்வா. அவன் எப்பயும் போல ஜாலியா காலேஜுக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். எப்பயும் இவர் வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை வச்சு தம்பி நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏங்க இனிமே எங்கடா வரான் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை நான் சொல்றேன். ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹிந்தி தான் மூத்த மொழின்னு நினைச்சுக்கிட்டு ஹிந்தி கத்துக்கலாம் நம்மளுடைய ஹீரோயினி கிட்ட போறாங்க. அவங்க கத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளா அலக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்மளுடைய ஹீரோவுக்கு அப்படியே கொஞ்சம் லவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படியே கொஞ்சமா கனெக்ட் ஆகுறாங்க. அந்த சூழ்நிலையில நம்மளுடைய தம்பியா இருக்கக்கூடிய அதர்வா என்ன பண்றாருன்னா, ஹிந்தி இவங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து பசங்களோட சேர்ந்து போராடுறாங்க. தீ பரவட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அண்ணன் என்ன சொல்றான்னா, உனக்கு குண்டி கொழுப்பு ஏறி போச்சு, அதுதானே நீ பண்ணிட்டு தெரியும்னு சொல்லி அவன் அடிக்கிறதுக்கு வரான். நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பி ஒரு பக்கம் போராட்டம்னு சொல்லிட்டு இயக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படா நடக்கப்பட்ட சம்பவம்னா, 1966 நடக்கப்பட்ட சம்பவம். பார்க்கும் போது மிரள வச்சிருச்சு. ஒரு தம்பிக்கு இருக்கிற பற்று உணர்வு, தமிழ் பற்று உணர்வு அண்ணனுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சீன் பை சீன் நடந்துகிட்டு இருக்குது. ஜெயம் ரவிக்கு என்னடா ரோல்? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போகுது, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் போலீஸா இருக்காரு. தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடக்குது. அவர் என்ன பண்றாருன்னா, டெல்லியில போயிட்டு இந்த இயக்கத்தை தடுக்கணும், இவன் தலைமை ஆயிடுவான், ஏன்னா முதலமைச்சரா கூட உக்காந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் கூட்டம் அவன் பின்னாடி இருக்கிறதுனால இவன் பெரிய சப்போர்ட்னு சொல்லி நினைக்கிறாரு. அது ஒரு பக்கம் வெளியே இருக்கும்போது பாக்குறாரு நம்ம ஜெயம் ரவி, இவன் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டெல்லியில ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த இயக்கத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போராட்டம் தானே பண்றாங்க, அவங்க எதுவும் வேணாம்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, போலீஸும் அதே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் ஷூட் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு சண்டையா மாறுது. அந்த கலவரத்துல எல்லாருமே சாவடிச்சிடுறாங்க. நம்ம அதர்வாவோட கதையும் க்ளோஸ். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய அதர்வா இறந்துடுறாரு. அவரோட எழுதி வச்ச வசனம் தான் தீ பரவட்டும். அது சிவகார்த்திகேயன் என் தம்பியை கொண்டுட்டீங்களா, என்னடா தப்பு பண்ணான், தமிழுக்காக தானே போராடினா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் போக, என் தம்பி விட்ட வேலையவே நானும் செய்யறேன்டா, தீ பரவட்டும் அதே கொடியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் கம்பேக் கொடுக்குறாருங்க. படம் அப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சீரியஸா போகுது. ஹீரோயினி எல்லாமே முட்டுட்டு நெஞ்சுக்குள்ளி பொட்டி போகுது அடி அலையே அலையே, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல விட்டுட்டு நான் செகண்ட் ஹாப்ல நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து போராடுறாரு. அதுல லாஸ்டா என்ன பண்றாரு, ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்னு அந்த பிலிம் போகுது. சுதா கிட்ட இந்த கதையை நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. இறுதி சுற்று சூரரை போற்று நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு ஹிந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்துல கொடுத்த பிலிம்னா தமிழ்ல பராசக்தி ஒண்ணுதாங்க. தீ பரவட்டும் ஏத்த ஒரு டைட்டில் பார்க்கும் போதே மிரள வச்சிருச்சு. எதுக்கு பராசக்தி வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க படத்தை முழுமையா பார்த்தாதான் தெரியும். இவ்வளவு சொல்றீங்கடா, என்னடா இந்த படம் இவ்வளவு நல்லா இருக்குமா கேட்கலாம். நல்லாதாங்க இருக்குது. இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. சாங் ஜிவி பிரகாஷ் மாஸ் 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 பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.